சகரியா 1:16 வாசிக்கிறேன். சகரியா 1:16. ஆகையால் மன ஒருக்கத்தோடு எருசலேமிற்கு திரும்பினேன். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, மன ஒருக்கத்தோடு எருசலேமிற்கு திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு வழி விட்டு பரிசுத்தத்தை விட்டு விலகி போகும்போது அதனால் வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற போது கர்த்தர் அவர்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அந்த துன்பத்தோடு கூட இருக்கிற போது கர்த்தர் ஜனங்களை பார்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் நம்மை விட்டு போனதுனால எவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் பார்த்து மன உருக்கத்தோடு திரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஏன் திரும்பி வருகிறார்? ஏன் மன உருக்கத்தோடு வருகிறார்? எதற்காக வருகிறார்? உங்களிடத்தை திரும்பவும் இரக்கமுள்ளவராய் உருக்கமுள்ளவராய் வருகிறார். அவர் வந்து உங்களை சுத்தமாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கர்த்தர் ஒருக்கத்தோடு உங்களிடத்தில் வருகிறார் என்றால் உங்களை சுத்தமாக்கி உங்களை அருமையாக நடத்தவும் நல்ல ஒரு பெயரை கொடுத்து இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் அநேக ஜனங்கள் உங்களிடத்தில் வரும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தவும் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் மன ஒருக்கத்தோடு வருகிறார். ஏசாயா 1:25 நான் வாசிக்கிறேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அல்லேலூயா. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவருடைய கரத்தை நமக்கு நேராக, நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, பிள்ளைகளுக்கு நேராக, ஊழியங்களுக்கு நேராக திருப்பி நீட்டுகிறார். கையை நம்மிடமாய் திருப்புகிறார். எதற்காக? உன் களிம்பு நீங்குவதற்காக, உன்னை சுத்தமாய் புடமிடுவதற்காக, அதுக்குள்ள இருக்கிற ஈயத்தையெல்லாம் நீக்குவதற்காக. கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆகவே ஏசாயா 1:4 சொல்லுகிறது, அவருக்கு பெயர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். ஆகவே நாம் கர்த்தரின் பரிசுத்த சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால், அவர் பரிசுத்தர். ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆதியிலே பரிசுத்தமாய் தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஜனங்கள் தங்கள் தேவனை விட்டு வடிவிட்டு விலகி போய் அநேக காரியங்களிலே ஈடுபட்டதினாலே கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒடுக்கப்படும் போது, சிறைப்பட்டு போகும்போது, துன்பத்தை அனுபவிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காக மன உருக்கத்தோடு இறங்கி வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கால வேளையிலே சபைகள், தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் வெள்ளியை போல சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது நம்ம குடும்பம் இருந்தாலும், சபை இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், நாம் எங்க இருந்தாலும் வெள்ளி என்றால் சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்தமான வெள்ளி தான் எல்லாருமே வாங்குவார்கள். ஆகவே தான் கர்த்தர் அந்த வெள்ளிக்கு ஒப்பாக தம்முடைய ஜனங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் அதில் களிம்பு ஏராளமாய் இருக்கிறது. அந்த வெள்ளியில களிம்பு ஏராளமா இருக்கிறதுனால நாம் அதை தூக்கி வெளியே போட்டு விடுவது இல்லை. ஐயோ களிம்பு இருக்குது. ஆனால் ஒன்று செய்வார்கள், அதை சுத்தமாய் புடமிடுவார்கள். அந்த வெள்ளியோட கூட அந்த களிமத்துக்கு வெளியே போட்டுற மாட்டாங்க. ஆனா அந்த களிம்பை எடுக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்ணுவார்கள். ஆக அது போல கர்த்தர் நம்மளை சுத்தம் பண்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை சுத்தமாய் புடமிட வேண்டும். அதுல கலந்திருக்கிற ஈயத்தெல்லாம் நீக்கிவிட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? நம்மளை சுத்திகரிப்பதற்காக, நம்மளை புடமிடுவதற்காக, நம்மளை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக, அவருடைய பரிசுத்த சந்ததியாய் கொண்டு வருவதற்காக, நம்மை பிரகாசிக்க வைக்கிறதுக்காக,
ஆகவே தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மனவாட்டியாய் மாற வேண்டும். மணவாளனை சந்திக்கிற இயேசுவை சந்திக்கிற ஒரு மனவாட்டி சபையாய் மனவாட்டியாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த காலை வேளையிலே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் அந்த களிம்போடு நம்மளை விட்டு விடவில்லை. அந்த களிம்போடு இவங்க இருக்கிற விட்டு விடுதலை மறுபடியும் புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் நம்மிடத்தில் காணப்படுகிற துர்குணங்கள், பாவ சுபாவங்கள் நம்ம விட்டு நீக்க வேண்டும். அந்த களிம்பு என்றால் என்ன? நம்மிடத்தில் காணப்படுகிற துர்குணங்களும் பாவ சுபாவங்களும் பாவ பழக்க வழக்கங்களும் பாவ போகிறத எல்லா வழிகளையும் விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பொறுமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு எதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் வருது, போராட்டம் வருது? ஒருவேளை கர்த்தர் நம்ம செய்யற பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு நம்மளை மறுபடியும் அது புதிதாக்க விரும்புகிறாரோ என்பதை நம்ம அறிந்து நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த பாவ காலத்துல நம்ம இருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம வெளியே வர வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய கையை நம்மிடமாக திருப்பி நம்மை படுமிட்டு சுத்திகரிப்பார். கர்த்தர் தம்முடைய கைகளினால் உருவாக்கியது போல மண்ணினால் எப்படி மனிதனை உருவாக்கி வைத்தாரோ இப்போது நம்மை மறுபடியும் சுத்திகரித்து உருவாக்க விரும்புகிறார். பசுத்தமான பிள்ளையாய் உருவாக்க விரும்புகிறார். நம்மிடத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் அவர் நீக்கி போடுவார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும் போது அவர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு திரும்பவும் கொடுப்பார். அருமையானவர்களே, அவர் நம்மை சுத்திகரிக்கும் போது நாம் சுத்தமாவோம். அவருடைய வசனத்தினால் நம்மளை சுத்தப்படுத்துவார். அவருடைய வல்லமினால் நம்மளை சுத்தப்படுத்துவார். அவருடைய கிருபினால் நம்மளை சுத்தப்படுத்துவார். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 17:17 அந்த வசனம் நம்மளை சுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்தமாக்கும். பசுத்தாவுடைய வல்லமை நம்மளை சத்திய பாதையை நடத்தும். ஆகவே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும் போது அவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அனைத்தையும் கர்த்தர் கொடுக்க வாஞ்சியோடு இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள், அருமையானவர்களை, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலை நம்மை மாற்றுவார். ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய ஈயத்தெல்லாம் அவர் எடுத்து போடுவார். நமக்குள்ள இருக்கிற களிம்பு எல்லாம் நீக்கி போடுவார். களிம்பு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பர்டிகுலரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். களிம்பு என்றால் எதெல்லாம் இந்த வெள்ளியோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனையுமே களிம்பு தான். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே என்று. ஆகவே தான் இங்கே ஏசாயா 1:26 வாசிக்கும் போது, உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசகரை ஆதில் இருந்தது போலவும் திரும்பவும் கட்டளிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்க இறங்கியிருக்கிறார். நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் இந்த காலவேளையில. அது என்ன பெயர்? நாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தர் நமக்கு ஒரு பெயரை கொடுக்கிறாருங்க. பாருங்க, இது வரைக்கும் என்னென்ன பேர் இருக்குது. ஆனா நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பேர் எதுக்காக நம்மளை சுத்திகரிக்கிறார், எதுக்காக புடம் வருகிறார் என்றால், நீங்களும் நானும் நீதிபுறமா இருக்க வேண்டும், சத்திய நகரமா இருக்க வேண்டும். நம்மை பார்த்து அப்படி கூப்பிடணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்திலே நீதியை ஸ்தாபிக்கிறார். அவருடைய ஜீவங்களை தம்முடைய நீதினாலும் நியாயத்தினாலும் சத்தியத்தினாலும் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரித்த பின் கர்த்தருடைய ஆவியானவர் ஜனனுடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறார். அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் நடத்துவார். அப்போது அவர்கள் சீயோன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண வந்துருவாருங்க. சுத்திகரித்த பிற்பாடு, நம்ம பாவெல்லாம் முற்றிலுமா கர்த்தர் எடுத்து போட்ட பிற்பாடு, நம்முடைய மீறுதெல்லாம் மன்னிச்ச பிற்பாடு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துருவாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா நம்மளை நீதியினாலும் நியாயத்தினாலும் சத்தியத்தினாலும் நம்மளை நடத்துவார்.
அவரே நம்மளை ஆளுகை செய்வார். எப்போ? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அப்போதுதான் நம்மளை புடமிட்டு எல்லா இடத்துல நீக்கி பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வந்து நம்மளை ஆவியினாலே நடத்துவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரித்த பின் கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதியினாலும் நியாயத்தினாலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்த ஆரம்பித்து விடுவார். அப்போது எல்லா ஜனங்களும் பார்த்து சொல்லுவாங்களாம், இவங்க சீயோன் நீதிபுரம் என்றும் இவர்கள் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார்கள். அருமையானவர்களே, சகரியா 8:3 வாசிக்கும் போது, நான் சீயோனிடத்துல திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் நீக்கிட்ட பிறகு இந்த வெள்ளியெல்லாம் புடமிட்டு அந்த கிளம்பெல்லாம் வெளியே எடுத்து விட்ட பிறகு அதுக்குள்ள இருக்கிற ஈயத்தெல்லாம் நீக்கி விட்ட பிறகு நான் சீயோனிடத்துக்கு திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்ல. அப்படி என்றால் தேவன் உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள சபைக்குள்ள வந்து தங்கிடுவாருங்க. நம்ம கூப்பிடணும் இல்லை. எப்போ பரிசுத்தமா நம்ம மாறிட்டோமோ, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமா ஆக்கிட்டாரோ, எப்போ நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக உருவாக்கி விட்டாரோ, அப்போது ஆண்டவரே வந்து எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம் நடுவிலே வர விரும்பி இருக்கிறார். ஆகவே நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை புடமிடும்படி, தேவன் நம்மளை சுத்திகரிக்கும்படி, தேவன் நம்முடைய ஈயத்தெல்லாம் எடுத்து போடும்படி, நம்முடைய கலும்பெல்லாம் நீக்கப்படும்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறார் இருப்பார். எருசலேமிலே அற்புதமான ஆவிக்குரிய மாற்றங்களும் எழுப்புதலும் உண்டாகும். எப்போ பரிசுத்தம் வந்து விட்டதோ அப்பவே உங்க குடும்பத்துல, உங்க சபையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதமான ஆவிக்குரிய மாற்றங்களும் எழுப்புதலும் உண்டாகிறது. ஜனங்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள். ஆகவே தான் அதற்கு சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு பெயர் என்ன வருகிறது? இப்போ இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து எல்லாவற்றையும் புடமிட்டு எல்லாவற்றையும் ஈயத்துல நீக்கப்படும் போது நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனே உள்ள வந்து விடுறார். நம்ம குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே நமக்குள்ளாக அவர் வந்து தங்கி விடுகிறார். வந்து வந்து போவதல்ல, நம்ம இருதயத்திலே நிலைத்திருப்பார், நம் குடும்பத்தில நிலைத்திருப்பார், நம் சபையில நிலைத்திருப்பார். ஆகவே ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, சத்திய நகரம் என்று நம்மளை அழைப்பாங்களாம், பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? பொய்யே பேச மாட்டாங்க. சத்திய நகரம் வந்தாவே அவங்க வாயில என்ன இருக்காது? பொய் இருக்காது, பாவமான காரியங்கள் இருக்காது, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, வீணா மற்றவங்களை பத்தி சண்டை போட மாட்டாங்க, வீணான காரியங்களுக்கு போக மாட்டாங்க, எப்பவுமே தன்னை பசுத்தமா காத்து கொள்ளுவாங்க. இந்த உலகத்தை குறித்துதான ஆசைகள் எல்லாத்தையும் வெறுத்து விட்டுருவாங்க. எந்த இதுக்கும் உடஞ்சியா இருக்க மாட்டாங்க, பாவங்களுக்கு கூட உடஞ்சியா போக மாட்டாங்க. இந்த நகரமே எப்படியே மாறுதுன்னா பரிசுத்த நகரம், சத்திய நகரம் என்று பெயர் பெறும்படி கர்த்தரே செய்கிறார். ஆகவே நீங்கள் நானும் நினைவில் கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை எண்ணியும் சத்திய நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் இந்த காலையில அழைக்கிறார். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், அதுல நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்போது நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பேர் எடுக்கிறோமோ அப்போதே கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. நீங்க பசுத்தமா உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எப்போ பசுத்தமாகிட்டு வரும் அப்போவே கர்த்தர் உங்க நடுவில் வந்துடுவார். சகரியா 2:10-11 சொல்லுகிறது, சீயோன் குமார்த்தியே எந்திரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவிலே வாசமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்க பெயர் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் சொல்லப்படுவீர்கள். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களிடத்துல தங்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்க மத்தியிலே உலாவ வேண்டும் என்றால், அநேக ஜனங்கள் உங்களிடத்துக்கு வர வேண்டும் என்றால், நம்ம இந்த காலையில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை பசுத்தப்படுத்தி அவரை, நம்முடைய பெயரை சத்திய நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் மாற்ற அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். அப்படியே உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் அப்படியாய் பசுத்தப்படுத்தி
உங்களை உயர்த்துவீராக. சத்திய நகரம் என்ற நீதிபுரம் என்றும் உங்களை அழைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.